வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெள்ளரிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ கோடை காலம் இல்லையா, இந்த கோடை காலத்தில் நம்ம நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை எடுத்துக்கொள்ளணும். அப்போ வெள்ளரிக்காய் கோடை காலங்களில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காய்கறியாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெள்ளரிக்காயில் அதிகமான நீர் சத்து இருக்குங்க. அதாவது வெள்ளரிக்காயில் சுமார் 95% நீர் சத்து இருக்குது. இது உடலை எப்போதுமே நீரேற்றத்தோட வைத்திருக்கும், ஹைட்ரேட்டடாக வச்சிருக்கும். அதனால் நம்மளுடைய உடலில் நச்சுக்கள் இருந்துருக்கு அப்படின்னா அது வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளையுமே ஊட்டச்சத்துக்களையுமே கொடுக்கக்கூடியதாக தான் வெள்ளரிக்காய் இருக்குது. ஸோ வெள்ளரிக்காய் தரக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். புற்றுநோய் தடுப்பு ஆற்றல் பெறுவதற்கு நம்ம வெள்ளரிக்காய் நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளரிக்காயில் குக்கர் பிட்டாசின்ஸ் மற்றும் லிக்னான்ஸ் போன்ற தாவர ஊட்டச்சத்துக்கள் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது பைட்டோ நியூட்ரியன்ஸ்கள் நிறைந்திருக்குங்க. ஸோ இது நம்முடைய உடலில் புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவை அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆய்வுகளினுடைய இறுதியில் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக மார்பக மற்றும் கருப்பை புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்குமே இது உதவிகரமாக இருக்கும். அப்போ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல்களிடமிருந்து விடுதலை பெறணும், புற்றுநோய் தாக்கத்திலிருந்து விடுதலை பெறணும். அந்த புற்றுநோய் செல்கள் பரவிருந்தது அப்படின்னா அதிலிருந்தும் நம்ம விடுதலை பெறணும். அப்படின்னா அந்த புற்றுநோய் செல்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நம்மளுடைய உணவுகளை வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. வாய் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு, ஓரல் ஹெல்த் ப்ராப்பராக நமக்கு இருக்கணும் அப்படின்னா வெள்ளரிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் நார் சத்தும் எச்சில் சுரப்பை நமக்கு அதிகரிக்கும். இது வாயில் உள்ள இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றத்தை உண்டாகக்கூடிய பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. நீங்கள் ஒரு துண்டு வெள்ளரிக்காயை பீஸ் பண்ணி, அதாவது அந்த பீஸ் பண்ணி நீங்கள் வாயின் மேலே அந்த மேலே அன்னம் இருக்கு இல்லையா, பேலட், அதில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட் நீங்கள் வைக்கும்போது அது உங்களுடைய வாய் துர்நாற்றத்தை நீக்கி புத்துணர்ச்சி அளிக்கும், சுவாச புத்துணர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படாமல், வீக்கங்கள் எதுவும் ஏற்படாமல், பர்சுதேவி எதுவும் ஏற்படாமல், அந்த கிருமி தொற்று எதுவுமே உங்களுக்கு இல்லாமல் உமிழ்நீரினுடைய தரத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு இந்த ஒட்டுமொத்தமாக வாய் புத்துணர்ச்சி, சுவாசம் தருவதற்கு, வாய் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு எல்லாமே நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன் அப்படின்னா வெள்ளரிக்காய் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு. இதன் காரணமாக இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை சட்டென உயர்த்துவதை முன்னாடியே உங்களுக்கு தடுக்கும். மேலும் இன்சுலின் சுரப்பிற்கு தேவையான ஒரு ஹார்மோனை உற்பத்தி செய்கிறதுக்கு கணையத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் உதவிகரமாக இருக்கும். அது போதுமான அளவுக்கு உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கான ஊட்டச்சத்துக்கள் வெள்ளரிக்காய் கொண்டிருக்கு. கணையத்தில் பீட்டா செல்கள், இன்சுலின் சுரப்பு போதுமான அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். அப்போ ரத்தத்தில் இன்சுலின் சுரப்பு போதுமான அளவுக்கு இருக்கிறதால அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நீங்கள் கட்டுப்படுத்திக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை நீங்கள் விடுபட்டுலாம். ஒருவேளை உங்களுக்கு இப்போ சுகர் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாலுமே, வருங்காலத்தில் ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலுமே தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெள்ளரிக்காய் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. மூட்டு வலி தொடர்பான பிரச்சனைகள், எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் விடுபடணும், யூரிக் அமிலம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடணும் அப்படின்னா வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய சிலிக்கா, அது மூட்டுகளினுடைய இணைப்பு திசுக்களை, அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸை வலுப்படுத்துவதன் மூலமாக மூட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க. மேலும் இது உடலில் இருக்கக்கூடிய யூரிக் அமிலத்தினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. இதனால் கவுட் போன்ற மூட்டு வலி பாதிப்புகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலுமே அதை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து ஒட்டுமொத்த எலும்பு ஆரோக்கியத்தையுமே பராமரிக்கக்கூடியதாக தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெள்ளரிக்காய் இருக்குங்க. சிறுநீரக செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிறந்த இயற்கை சிறுநீர் பெருக்கி, டயூரிக்காக வெள்ளரிக்காய் செயல்படுதுங்க. ஸோ இது சிறுநீரகங்களில் படிந்திருக்கக்கூடிய நச்சுக்களையும் சிறு சிறு கற்களையும் கரைத்து நமக்கு வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த தொற்றுகளை தணிக்கிறதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த கழிவு நீக்க மண்டல வேலைக்கு உங்களுடைய அந்த சிறுநீரகத்தை ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். போதுமான அளவுக்கு அந்த கழிவுகள் உடல்ல இருந்து சிறுநீரகம் வழியாக, சிறுநீர் வழியாகவே உங்களுக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோன், சிறுநீரக கற்கள் உருவாக முன்னாடி தடுக்கும். உருவாகியிருக்கக்கூடிய சிறுநீரக கற்களையுமே கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெள்ளரிக்காய்ங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோடை காலங்களில் உங்களுக்கு கிடைக்கும் போது வெள்ளரிக்காய் நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கணும். வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்து பார்த்தீங்கன்னா, நீர் சத்து 92.2 கிராம் இருக்குது, கலோரிகள் 15 கிலோ கலோரிகள் இருக்குது, பொட்டாசியம் 147 mg இருக்குது, விட்டமின் கே 16.4, விட்டமின் சி 2.8 mg இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்களை நமக்கு கொடுத்து பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களை
சத்துக்களையும் கொடுத்து மருத்துவ நன்மைகளையுமே கொடுத்து நம்மை நலமாக வைக்கக்கூடிய இந்த வெள்ளரிக்காயை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.